நண்பர்களே வணக்கம். நான் உங்கள் ஜிகர் கோபி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்து கன்சீல்டு ஃப்ளஷ் அவுட் டேங்க் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த மாதிரி இருக்குன்னு நான் காமிக்கிறேன். இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா கன்சீல்டு ஃப்ளஷ் அவுட் டேங்க். இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ளஸ் பண்ணுற ஆப்ஷன் வந்து இதில் இருக்குது. தண்ணி வந்து இது வழியாக கீழே போட்டு நம்ம இது வழியாக வந்து பேசினுக்கு வரும். கீழே வந்து இது மஸ்டெல்லாம் வந்து இது வழியாக தான் வெளியே போகும். ஓகேங்களா? இதுவே பேசினுடைய 4 இன்ச் பைப்புக்கு பதிலாக வந்து இது 3 இன்ச் பைப் கொடுத்துருக்காங்க. இப்போ இது வந்து கீழே வந்து 4 இன்ச் பைப்பாக மாறிக்கும். இது வந்து 1.25 பைப்பு. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ இதுக்கு வந்து நம்ம பாத்ரூமில் வந்து நம்ம இதுக்கு அளவு வைக்க போகிறோம். சரி, அது வந்து எப்படி நம்ம அளவு வைக்கிறோம் அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ இந்த இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ப்ளஸ் அவுட் டேங்க்கு இன்லெட் இங்கே இருக்குது. ஓகேங்களா? இன்லெட் வந்து இது வழியாக தான் உள்ள தண்ணி உள்ளே போகும். உள்ளே போய் தண்ணி வந்து நம்மளுக்கு அவுட்புட் ஆகுது இது வழியாக வெளியே. ஓகேங்களா? ப்ளஸ் பண்ணதுக்கப்புறம் இது வழியாக வெளியே. சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து பாத்ரூமுக்கு வந்து மெஷர்மெண்ட் போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து காரியத்துக்கு முன்னாடி மெஷர்மெண்ட் போட்டோம்னாக்கா பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி ஃப்ளோரிங் வந்து நம்மளுக்கு எந்த மட்டம் வேணும் அப்படிங்கிறது வந்து கம்பல்சரி இந்த பேஸ்மெண்ட் வந்து கம்பல்சரி வேணும். அதனால் ஃப்ளோரிங் மட்டத்தை வந்து நம்மளுக்கு அளவு எடுத்து கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து மார்க் பண்ணிட்டோம். எப்படி வந்து அளவு என்னென்ன அளவில் மார்க் பண்ணிட்டோம் பார்க்கலாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாத்ரூம் என்ட்ரன்ஸ் உள்ளே போயிருக்கோம். இப்போ உள்ளே போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் வந்து நம்மளுக்கு வந்து டைவர்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். இந்த டைவர்ட் ஆப்ஷன் அப்படின்னா என்ன வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வால் மிக்சர் வைக்கிறோம். வால் மிக்சர் பதிலாக வந்து இது வந்து சுடுதண்ணி குளிர்தண்ணி வந்து மிக்சிங் பண்ணி நம்மளுக்கு வந்து கீழே வந்து ஒரு பைப் இருக்கும். இந்த பைப்லேயுமே, அதாவது இது பேர் ஸ்பவுட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நீர் வந்து ஸ்பவுட் அப்படின்னு ஒரு பைப் வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்பவுட்டில் சுடுதண்ணி குளிர்தண்ணி வந்து மிக்சிங் ஆகி வரும். அதே வந்து மேலே அப்படியே சவர், மேலே வந்து இந்த நீர் வந்து சவர் இருக்கும். இந்த சவரனுடைய இதில் வந்து பார்த்திங்கன்னா சுடுதண்ணி குளிர்தண்ணி நமக்கு மிக்சிங் ஆகி வந்துடும். உங்களுக்கு வந்து இந்த பாத்ரூம் சின்னது அப்படிங்கிறனால என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ வந்து இந்த வெண்டிலேஷன் வந்து பெருசாக வச்சுட்டாங்க. இப்போ நம்ம சவருக்கு மார்க் பண்ணிக்கலாங்களா. இப்போ இதில் வந்து உங்களுக்கு இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு செங்கல் வச்சு கட்ட போகிறாங்க. இப்போ செவரு வந்துடும். இப்போ இதில் வந்து அளவு என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ கீழே வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து இதில் என்னென்ன பாத்ரூமில் வைக்கிறோம் அப்படின்னா, டாய்லெட் பேசின் வருது, ஒரு கார்னர் வாஷ் பேசின், அண்ட் வந்து நம்ம குளிக்கிறதுக்கான ஆப்ஷனும் இதுலேயே இருக்குது. ஓகேங்களா? இந்த பாத்ரூமோடைய அளவுன்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம 5க்கு 6 தான் இதனுடைய சைஸிங்க. பாத்ரூமுடைய சைஸே வந்து நம்மளுக்கு 5க்கு 6 தான். ஆனால் இதுக்குள்ளேயே வந்து இத்தனை விஷயம் நம்மளை வந்து அடக்கலாம் அப்படின்ட்டு தான் வந்து போட்டுருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இந்த கார்னர், அதாவது கொஞ்சம் கார்னரில் இதில் வந்து சவர் வந்து லைட்டாக வந்து கிராஸ் பண்ணி வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ வந்து இந்த செவத்துலேருந்து ஒரு இதாக தள்ளி வருது. இதுலேருந்து வந்து சவர் வந்து லைட்டாக கிராஸ் பண்ணி வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் அப்படியே விட்டோம். இப்போ வந்து அளவு என்ன அளவு போட்டுருக்கு அப்படின்னா, கீழே வந்து ஸ்பவுட், அதாவது தண்ணி பிடிக்கும்லங்க, அந்த ஸ்பவுட்னுடைய அளவு வந்து பார்த்திங்கன்னா கீழே ஃப்ளோரிங்லேருந்து, இப்போ ஃப்ளோரிங் வந்து நம்மளுக்கு மார்க் பண்ணிட்டாங்க. ஃப்ளோரிங் மட்டத்திலேருந்து ஃப்ளோரிங் பார்த்திங்கன்னா கீழேருந்து உங்களுக்கு 9 இன்ச்சு மேலே ஏறப்போகுது. இப்போ 9 இன்ச்சுக்கு அப்புறம் இதிலிருந்து நம்மளுக்கு அளவு. ஓகேங்களா? நம்மளுக்கு இதிலிருந்து அளவு வந்து மேலே எடுக்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த ஸ்பவுட்னுடைய அளவு வந்து பார்த்திங்கன்னா இந்த நேரம் வந்து உங்களுக்கு 3/4 கரை கிளாஸ் எல்போ தான், சிபிவிசி கிளாஸ் எல்போ தான் இந்த நேரம் வரப்போகுது. இங்கே ஒரு டேப் வரும். நம்ம பிடிக்கிற டேப் வந்து நம்ம முக்கியத்துலேருந்து வந்து கீழே ஃப்ளோரிங்லேருந்து 32 இன்ச்சு வந்து நம்ம வைக்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே. இப்போ வந்து 32 இன்ச்சு வைக்கிறோம். அதே வந்து நம்ம டைவர்ட்டர் என்ன அளவு வைக்கிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, டைவர்ட்டருடைய கீழ் மட்டும் வந்து நம்ம 42 இன்ச்சு வைக்கலாம். உங்களுக்கு வந்து நம்மளுக்கு வசதிக்கு ஏற்ற மாதிரி, ஏன்னா ஒவ்வொருத்தர் ஷார்ட்டாக இருப்பாங்க, ஒவ்வொருத்தர் வந்து கொஞ்சம் ஹைட் அதிகமாக இருப்பாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டைவர்ட்டருடைய அளவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம 1 இன்ச்சு 2 இன்ச்சு வந்து முன்ன பின்ன மாற்றி வச்சுக்கலாம். ஆனால் வந்து நம்ம ஸ்டாண்டர்டாக வைக்கிற அளவு வந்து பார்த்திங்கன்னா 42 இன்ச்சு. ஓகேங்களா? டைவர்ட்டர் வந்து நம்ம 42 இன்ச்சு வைக்கிறோம். அதே வந்து நம்ம டைவர்ட்டருடைய லெஃப்ட் சைடில் தான் வந்து சுடுதண்ணி போகும், ரைட் சைடில் வந்து குளிர்தண்ணி உள்ளே வரும். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த டைவர்ட்டருக்குள்ள வந்து இன்லெட் ஆகுது. என்ன இன்லெட் ஆகுது அப்படின்னா சுடுதண்ணி எப்படி உள்ளே வருது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஹீட்டர், வாட்டர் ஹீட்டர்ஸ் வந்து நம்ம எங்கே மாட்டோம் அப்படின்னா, இந்த நீர் தான் வந்து நம்மளுக்கு வந்து வாட்டர் ஹீட்டர் வரப்போகுது. இப்போ அது வழியாக வந்து நம்மளுக்கு பைப் வந்து இங்கேருந்து வருது. இப்போ இந்த இன்டர்வியூ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டைவர்ட்டருக்கு வந்து நேராக வந்து உள்ளே வந்துடுது. அதே மாதிரி குளிர்தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இங்கே வருது. குளிர்தண்ணி வந்து எதுக்கு போகுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, மேலே வந்து ஹீட்டருக்கு போகுது. ஹீட்டர்லேருந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளஷ் அவுட் டேங்க்கு, இப்போ வந்து இந்த நேரம் வந்து நம்ம ஃப்ளஷ் அவுட் டேங்க் வைக்க போகிறோம். ஓகேங்களா? இது வந்து கன்சீல்டு ஃப்ளஷ் அவுட் டேங்க்னு சொல்லுவோம். அப்புறம் இந்த டேங்க்குக்கு வந்து நம்ம வந்து வால் மவுண்டிங் டேங்க் வச்சு தான் வரப்போகுது. இப்போ நான் உங்களுக்கு ஃபிட் பண்ணிவிட்டு மறுபடியும் இதை வந்து ஒரு வீடியோ போடுறேன். இப்போ வந்து மார்க்கிங் மட்டும் தான் உங்களுக்கு போடுவேன். இது வந்து மார்க்கிங் வந்து பார்த்திங்கன்னா நேராக போட்டுருக்கோம். நேராக போட்டவே அவங்களுக்கு நேராக போடுவாங்க. இருந்தாலும் நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு நேராக போட்டுக்கணும். போட்டு நேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே இந்த கார்னர் வந்து இப்போ மேலுடைய சவரனுடைய அளவு வந்து பார்த்திங்கன்னா 84 இன்ச்சு வச்சுருக்காங்க. ஓகேங்களா? மேலுடைய ஹைட்டாக இருக்கிறவங்க பிளான் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா சவரனுடைய அளவு வந்து 84 இன்ச்சு வச்சுருக்கோம். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம வந்து
மெஷர்மெண்ட் வந்து இது கரெக்டாக எடுக்கல அப்படின்னா வந்து தப்பாக போயிடும். இப்போ வந்து கன்சீல்டு டேங்க் வைக்கிறோம் அப்படின்னா அதனுடைய ஃப்ளோரிங் மட்டத்துக்கு நம்ம வந்து 4 பைப், அதாவது ஃப்ளோரிங் இந்த 4 பைப் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இப்படி பார்த்து வரும். இதில் வந்து வால் மவுண்டிங் பேஷன் வந்து நம்ம இப்போ ஃப்ளோரிங் பைப் வந்து இருந்து மேலே ஏறி வந்து 4 பைப் வந்து இப்படி பார்த்துருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 பக்கம் ஸ்க்ரூ பண்ணிடுவோம். இந்த பக்கம் இந்த பக்கம் வந்து ஸ்க்ரூ பண்ணிவிட்டு, அதாவது போல்ட் நட் போட்டு டைட் பண்ணுற மாதிரி வந்து டாய்லெட் பேஷன் வந்து எவ்வளோ வெயிட்டும் இருந்தாலும் தாங்குற மாதிரி தான் நம்மளுக்கு டாய்லெட் பேஷன் கொடுப்பாங்க. இப்போ அதை வந்து ஃபிட் பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு 4 பைப் இந்த நேர் வந்து அவுட்லெட், அதாவது மஸ்ட் அவுட்லெட் இந்த நேர் தான் வரும். 1.5 பைப்பு நான் வந்து அளவு போட்டிருக்கேன். அப்படியே உங்களுக்கு காமிச்சுவாங்க. அந்த ஃப்ளஷ் அவுட் டேங்கினுடைய அளவு தான் இப்போ போட்டிருக்கேன். இப்போ இது இந்த நேர் தான் நம்மளுக்கு வந்து 4 பைப் வருது அளவு மார்க் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஃப்ளோரிங்கிலிருந்து நம்ம இதனுடைய சென்டர் பாயிண்ட் பார்த்திங்கன்னா 9.5 இன்ச் வச்சுருக்கிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து 10 இன்ச் ஒரு பக்கம் வைப்போம், ஒரு பக்கம் வந்து 9.5 வைப்போம். பெரும்பாலும் அதை தாண்டி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதை தாண்டி போச்சுன்னா அப்படின்னா நம்ம வந்து பேஷனே வந்து வேறு பேஷன் மாதிரி வாங்குவோம். ஆனால் அதை குறிப்பிட்ட லோக்கல் பேஷன் இந்த மாதிரி எல்லாம் எடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து கம்பல்சரி நம்ம அளந்து போடுறது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம வந்து இதெல்லாம் கன்சீல்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மறுபடி மாற்றுறது கொஞ்சம் சிரமம். ஓகேங்களா? அப்புறம் கன்சீல் டேங்க்கு இன்லெட் தண்ணி வந்து கொஞ்சம் நேரம் இதில் வரப்போகுது. நம்ம இது வந்து காடி வந்து நம்ம பெருசாக போட்டுருக்கோம். ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அளவு வந்து இதில் நம்ம கன்சீல் டேங்க் 1 இன்ச் கீழே இருக்கும், இல்லைன்னா 1 இன்ச் மேலே ஏற்றுவோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அளவு வந்து கொஞ்சம் பெருசாக போட்டுருக்கோம். என்பது நம்ம வந்து இப்போது இந்த பாத்ரூமில் வந்து எல்லா பைப்பையும் ஃபிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன் எப்படி இருக்குதுன்னு. வந்து நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.